வானில் இயேசு வருகையிலே நானும் மறுரூபமாகவே எந்தன் சாயல் மாறிடவே மைந்தனாவியால் நிறைத்திடும் தேவா தேவா ஏக்கனமே ஏந்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பெத்லகேம் திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெந்தேகோஸ்தே திருநாளின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். உபாகமம் 16:16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல பண்டிகைகள் இருந்தாலும் 3 பண்டிகைகளுக்கு எல்லாரும் ஒன்று கூடி வர வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். அந்த 3 பண்டிகைகள் என்ன? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அடுத்ததாக வாரங்களின் பண்டிகை, மூன்றாவதாக கூடார பண்டிகை. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற வாரங்களின் பண்டிகை குறித்து படிக்க இருக்கின்றோம். வாரங்களின் பண்டிகை குறித்து தான் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று எங்கும் கொண்டாடப்படுகிறது. ஒரு துக்கமான காரியம் என்னவென்றால், வாட்ஸ்அப்பிலே பல ஸ்தாபனங்கள் பல ஆர்கனைசேஷனில் பெந்தேகோஸ்தே திருவிழா என்றெல்லாம் விளம்பரப்படுத்தினார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே என்பதற்கு சரியான ஸ்பெல்லிங் பெரும்பாலோர் அதிலே அச்சடிக்கவில்லை அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் கொண்டு வரவில்லை. துக்கமான காரியம்தான். நாம் எல்லாரும் பெந்தேகோஸ்தேக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஸ்பெல்லிங் தெரியாத பெந்தேகோஸ்தேக்காரராக இருப்பது மகா பரிதாபமான காரியம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். உபாகமம் 16:16 சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த 3 பண்டிகை சமயத்தில் ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாக இருக்கும்படி கட்டளை கொடுத்தார். ஆகவே தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது எல்லாரும் ஓரிடத்திலே கூடி வந்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். நீங்களும் அதை படித்திருப்பீர்கள். நல்லது. இந்த குறிப்பிட்ட பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? அறுப்பின் பண்டிகை என்றும் சொல்வார்கள். இதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? பஸ்கா பண்டிகை என்பது யூதர்கள் வெள்ளிக்கிழமைகளிலே கொண்டாடுவார்கள். வெள்ளிக்கிழமை தான் அது ஆக்சுவலாக வரும். பஸ்கா என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் கடந்து போகுதல். எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு கடந்து போனார்களே, அந்த தினத்தை பஸ்கா பண்டிகையாய் கொண்டாடினார்கள். அது வெள்ளிக்கிழமை நிச்சயமாக வரும். இந்த குறிப்பிட்ட பஸ்கா பண்டிகை வெள்ளிக்கிழமை கொண்டாடிவிட்டு, கவனிக்கிறீர்களா, அடுத்த நாள் சனிக்கிழமை வந்துவிடும். அது யூதர்களுக்கு, இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுற மாதிரி யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். அந்த மாதிரி 7 சனிக்கிழமைகள் வர வேண்டும். எண்ணி எண்ணி பார்ப்பாங்க. 7 சனிக்கிழமை வந்து எத்தனை வாரம் ஆச்சு? 7 வாரம். 7 பெருக்கல் 7 49 நாள். அதற்கு அடுத்த நாள் வந்துவிட்டால் அதற்கு பெயர்தான் 50வது நாள் என்று சொல்வார்கள். இந்த 50வது நாள் என்பதற்கு கிரேக்க மொழியில் ஏற்பட்ட வார்த்தை தான் பெண்டிகாஸ்ட் என்பதாகும். பெந்தேகோஸ்தே என்பது கிரேக்க வார்த்தையை அடிப்படையாய் கொண்டது. பெந்தேகோஸ்தே என்பதற்கு சரியான பொருள் 50வது நாள் என்பது பொருளாகும். சற்று நம்ம எடுத்து வாசிக்கலாமா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 15, 16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள்
நாள் மட்டும் எண்ணி 50வது நாள் வரைக்கும் கணக்கு வைக்கணும். 7 வாரம் முடிச்சு மறுநாள் 50 நாள் கணக்கு வைக்கணும் சொன்னார். இந்த 50வது என்பதற்கு தான் சற்று முன் சொன்னபடி பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வார்த்தை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இவர்கள் புறப்பட்ட இந்த நாள், இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து ஒரு கணக்கு வைக்கப்பட்டது. அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிடலாமா? அவர்கள் எப்பொழுது புறப்பட்டாங்கிறத யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆபீப் மாதத்திலே புறப்பட்டாங்கன்னு இருக்கு. இப்போ நான் சொல்கிற வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே 2ஆம் மாதம் 15ஆம் தேதி. கொஞ்சம் கணக்கு வச்சு பாருங்க, கவனிங்க. ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, அடுத்த மாதத்தில் 15 நாள் வந்துருச்சு. அப்போ என்ன கணக்கு தெரியுமா? 30 நாள் ப்ளஸ் 15 நாள் 45 நாள் ஓவர். இப்போ அது நடக்கிறது என்ன தெரியுமா? எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் வேண்டுங்கிறத கேட்குறாங்க. இப்போ கர்த்தர் சொன்னார், 5 நாள் உங்களுக்கு மன்னா கொடுக்கப்படும், 6வது நாள் வரும் பொழுது அது ரெட்டிப்பாக கொடுக்கப்படும் என்று சொன்னார். இந்த கணக்கு வச்சு 45 நாள் ப்ளஸ் 5 நாள் 50 நாள் என்கிற கணக்கை வைத்து என்ன கொண்டு வந்தாங்க? வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க வசனம் 22. 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். ரெட்டிப்பான விதத்திலே மன்னா விழுந்து 2 தனையாக ஆகாரத்தை சேர்த்தார்கள். 4ஆம் வசனம் வாசிங்க. வசனம் 4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ? என்னுடைய நியாய பிரமாணத்தின்படி இந்த வார்த்தை சொல்லிட்டார் பார்த்தீங்களா? நியாய பிரமாணம் கொடுக்க ஆரம்பிச்சது 20ஆம் அதிகாரத்தில் விளக்கமாக வருது. ஆனால் முன்னமே கர்த்தர் நியாய பிரமாணத்தை பிளான் பண்ணிட்டார். மோசையை மலையில் கூப்பிட்டு கொடுக்குறார். அப்போ என்ன ரபிக்கள் பிரசங்கம் பண்ணாங்கன்னா, கர்த்தர் முன்னமே நியாய பிரமாணத்தை வச்சிருக்கேன்றதை சொன்னதுனால இந்த 50வது நாள் என்பது யூதர்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாள். இன்னும் சொல்ல போனால் கவனிங்க, யூத மார்க்கத்தின் பிறந்த நாள், யூத மார்க்கத்தை யெகோவா தோற்றுவித்த நாள்னு சொல்லி அந்த நாளிலிருந்து கிறிஸ்து உலகத்தில் வருகிற 1500 வருஷங்களாக அதை கொண்டாடினார்கள். எதை? பெந்தேகோஸ்தே நாளை. எப்படி கொண்டாடினாங்க? அறுப்பின் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கர்த்தர் யூதர்களுக்கென்று நியாய பிரமாணத்தை கொடுத்த ஒரு நாள், யூத மார்க்க பிறந்த நாள் என்றெல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சந்தோஷமான காரியமாய் காணப்பட்டது. இன்றைக்கும் கூட அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்துவிட்டால் அயல உலகத்திலும் இருக்கிற யூதர்கள் எருசலேமில் கூடி விடுகிறார்கள். வர முடியாத மக்கள் ஆங்காங்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இப்படி கொண்டாடும் பொழுது காரியம் என்ன? எங்கள் யூத மார்க்கத்தின் பிறந்த நாள் என்று சொல்ல காரணம் என்ன? கர்த்தர் அந்த நாளில் தானே மன்னாவை ஜனங்களுக்கு கொடுத்தார். மன்னா என்பது ரெட்டிப்பாக கிடைக்க பெற்ற நாள். ஒரு காரியம் கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்களும் நானும் வசிக்கக்கூடிய இந்த நாட்கள் மன்னா ரெட்டிப்பாக கிடைக்கிற நாட்கள் என்பதை மறக்கக்கூடாது. என்னுடைய தாத்தா காலத்தில் அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையருக்கும் பார்த்தது என்ன தெரியுமா? நிச்சயமாக வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நாங்கள் அப்போ இருந்தது தென்னிந்திய திருச்சபையில் இருந்தோம். கரெக்டாக 8:30 மணிக்கெல்லாம் அங்கே ஆலயத்துக்குள் நுழைந்து எல்லாம் உட்கார்ந்தோன்னே 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து 10:30 மணிக்கு மேலே தாண்டாது மடமடன்னு முடிச்சு வெளியில் வந்தாச்சு. வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல கர்த்தர் இது 6வது நாள் என்று காட்டுவதற்கு எல்லா நாட்களும் கூட்டங்கள் நடக்கும்படிக்கு இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பெத்லகேம் திருச்சபையிலேயே ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாய் கூடி வருகிறோம். முடிந்தவர்கள் வெள்ளிக்கிழமை யாசர் ஜெபக்கூட்டத்துக்கு வருகிறீர்கள்.
வெள்ளிக்கிழமை இரவு 11:30 முதல் 12:30 வரை திறப்பின் வாசல் அனுசரிக்கிறோம். இவ்விதமாக வாரத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? 3 முறை ஒன்றாய் ஐக்கியத்தை ஏற்படுத்தி வார்த்தை பகிர்ந்து கொள்கிறோம். இடையில ஏதாகிலும் விசேஷமான தினங்கள் வரும் பொழுது ஒன்றாக கூடி 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக செய்தி ஒழுங்கு கன்வென்ஷன் கூட நடத்துகின்றோம். இது எதுக்கு தெரியுமா குறிக்குதுன்னா, இந்த நாட்கள் 6வது நாட்களாக இருக்கிறது, மன்னா ரெட்டிப்பாய் கிடைக்கிறது என்பது பொருளாகும். அப்படியானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை இன்றைக்கு ஏதோ இந்த ஒரு குறிப்பிட்ட கிழமை மட்டுமல்ல, ஆயுசு முழுக்க என்னவாக இருக்கிறது? மன்னா ரெட்டிப்பாக கிடைக்கிற நாளாக இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த மன்னாவை குறித்திருக்கிற விளக்கம். யாத்திரம் 16:31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும், கொத்தமல்லி விதை அளவாக சின்னதாக இருந்துச்சு, வெள்ளை நிறமாய் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. தேன் போட்ட பணியாரத்துக்கு ஒப்பான ருசியிலே காணப்பட்டது. அர்த்தம் என்னன்னா, தேனுடைய ருசி அந்த மன்னாவில் காணப்பட்டது என்று காண்கின்றோம். இப்போ வாசிங்க பார்ப்போம். 19ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் எடுத்துக்கிடுங்க. 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 19:10 வாசிங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. வேத வசனமானது தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாய் காணப்படுகிறது. மன்னா எப்படி இருந்துச்சா? தேனிட்ட பணியாரத்தின் ருசிக்கு ஒப்பாக இருந்தது. வேதவசனம் எப்படி இருக்குதா? தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அப்படியானால் வேத புஸ்தகத்தின் வசனமானது ஆழமானது. எப்பொழுதெல்லாம் தியானிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கிடைக்கிறது என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள், ரெட்டிப்பாய் கிடைக்கிற நாட்களாக இருக்கிறது. ஒரு ஆழமான ஆலோசனை சொல்லுகிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை படியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தியானியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் அவர்களை எப்பெல்லாம் திடீர்னு சந்திக்க நான் வீட்டுக்கு போகணும், அப்போல்லாம் பைபிள் கைமா உட்காந்துருப்பேன், பைபிள் கைமா இருப்பேன். யோசிப்பேன், ஐயாவுக்கு இது விட்ட வேலையே கிடையாதா என்று நான் யோசிப்பேன். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், சில சமயத்தில் சில ஊழியர்களை கவனிக்கும் போது எப்போ நீங்கள் பார்க்க போனாலும் கையில் என்ன வச்சுருப்பாங்க? பைபிள் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப சொல்லுகின்றேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானிங்க. இந்த வேதத்தை குறித்து, வேதத்தின் மகத்துவத்தை குறித்து பைபிள் என்ன போட்டு வாசிக்கலாமா? 92ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 92ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 92ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். காலையிலே உம்முடைய கிருபையையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன். கிருபை என்பது பழைய ஏற்பாட்டை குறிக்கிற வார்த்தை, கவனிக்கிறீங்களா? சத்தியம் என்பது புதிய ஏற்பாட்டை குறிக்கிற வார்த்தை. காலையிலே பழைய ஏற்பாட்டிலே வசனத்தை தியானியுங்கள், இரவு நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் வசனத்தை தியானியுங்கள். காலையிலே கிருபை சொல்லுங்க, இரவிலே சத்தியம். திரும்ப சொல்லுங்க, காலையிலே கிருபை, இரவிலே சத்தியம். இது ஒரு நாள் மறக்கக்கூடாது. இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாமா? 85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். கிருபை சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்க வேண்டும். நீதி சமாதானம் ஒன்றை ஒன்று சொல்லுங்க முத்தம் செய்ய வேண்டும். எல்லாரும் பைபிள் அப்படி பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் பழைய ஏற்பாடு, இந்த பக்கம் என்னது? புதிய ஏற்பாடு. என்னுடைய ஆக்ஷனை கவனிங்க. கிருபை இது பழைய ஏற்பாடு, சத்தியம் இது புதிய ஏற்பாடு. இது நியாய பிரமாணத்தை கூறுகிற நீதி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழைய ஏற்பாடு. சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிப்பது புதிய ஏற்பாடு. இப்போ பாருங்க, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்கிறது.
பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றை ஒன்று சந்திக்க வேண்டும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு ஒன்றை ஒன்று முத்தம் செய்ய வேண்டும். எப்பொழுது சாத்தியமாகும்? பைபிளை எடுத்து அங்கும் இங்கு திருப்பி படிக்கும்போது மட்டும்தான் சாத்தியமாகும். சும்மா பைபிளை பத்திரம் மூடி வைக்கிறதுனால அல்ல. சில இடங்களில் பார்த்த காரியம் என்ன தெரியுமா? பைபிள் வாசிக்கிறதுக்கு அந்த தாயாருக்கு எழுத்து கூட்டி படிப்பதற்கு கூட முடியாமல் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற படித்த பேரனை மகனை மகளை உட்கார வைத்து நேற்று விட்டதில் தொடர்ந்து படிப்பா அப்படின்னு கேட்டு கண்ணை மூடி ஜெபத்தோடு கேட்குற சில சகோதரிகளை பார்த்திருக்கிறேன், சகோதரி பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் வாசிப்பதற்கு முடியாவிட்டாலும் கேட்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கு. அதில் ஆண்டவர் நல்லா வாசிக்க படிக்க நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தோம். இது ஏதோ ஒரு அந்நிய காரியம் மாதிரி வச்சிங்கன்னா கர்த்தருக்கு பிடிக்காததாக இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்க பெறுகிற 6வது நாள், மன்னா ரெட்டிப்பாய் கிடைக்க பெறுகிற 6வது நாளில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிருபை சத்தியம் ஒன்றை ஒன்று சந்தித்து நீதி சமாதானம் ஒன்று முத்தமிட நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். 2ஆம் குறிப்புக்கு வருகின்றோம். இந்த பெந்தைக்கோஸ்து நாளுக்கு இருக்கிற இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? அறுவடையின் நாட்கள்னு சொல்லுவாங்க. என்ன நாட்கள் அது? 50 நாட்கள். கவனிங்க, அறுவடை நடக்கும். 50வது நாளிலே கவனிக்கிறீங்களா? அறுவடை செய்ததிலே முதற் பலன்களை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருக்கென்று கொடுப்பார்கள். இந்த நாட்கள் அறுவடை நாட்களாக இருந்தபடியினால் இன்றைக்கும் யூதர்கள் பெந்தைக்கோஸ்து பண்டிகை வந்துருச்சுன்னா பழைய ஏற்பாட்டுக்கு 39 புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகத்தை திரும்ப திரும்ப படித்து தியானிப்பாங்க. என்ன புஸ்தகம்னா ரூத்தின் சரித்திரம். ஏன்னா ரூத்தின் சரித்திரம் நடந்த நாட்கள் எது தெரியுமா? அறுப்பின் பண்டிகை நாட்கள் தான். அந்த அறுவடையை குறித்து பைபிளில் படிக்கிறோம். அறுவடை நடக்கிற நாட்களாக இருக்கிறது. எனவே தான் ரூத்தின் சரித்திரத்தை யூதர்கள் இந்த நாட்களிலே வாசிக்கிற பழக்கத்தில் இருக்கிறார்கள். சரி ஐயா, இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது நமக்கு என்று பார்ப்போம். ரூத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்குமே இந்த சரித்திரத்தினுடைய பின்னணி தெரியும். கவனிக்கிறீர்களா? ரூத் என்கிறதான அந்த இளம் பெண்ணை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். நகோமி என்கிறதான பெண்மணி தன் கணவனோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்தில் இருக்கிற சமயத்தில் அவருடைய குமாரர் மரித்து போகிறார்கள், கணவன் மரித்து போகின்றான். 2 மருமகள் கூட திரும்பி ரூத் வருகிற காட்சி சொல்லப்படுகிறது. ரூத் கவனிங்க, நகோமி புறப்பட்டு ரூத்தோடு ஒருபாலோடு வரும் பொழுது ஒருபால் பாதையிலே பின்வாங்கி போய்விடுகின்றாள். ரூத் மாத்திரம் மாமியார் நகோமியை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கின்றாள். இவர் பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ பெத்லகேமில் இளம் விதவையாகிய ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கொள்ள நெருங்கின சொந்தக்காரன் தான் சுதந்திரவாளியாக வரணும். அந்த நெருங்கின சொந்தக்காரன் யாருன்றத நகோமி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர்தான் போவாஸ் என்பவர். இப்போ நடக்கிற நிகழ்ச்சிக்கு வருவோம். போவாசின் வயலிலே அறுவடை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அறுப்பின் நாட்களிலே தன் மருமகள் ரூத்தை அங்கு அனுப்பி வைக்கிறார்கள் நகோமி என்கிற அவள் மாமியார். நடக்கிற நிகழ்ச்சிக்கு வரலாமா? ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 9 வரை வாசிக்க கேட்போம். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். ரூத் என்கிறவள், ஐயா என்னை போர்வையால் மூடுங்கள், என்னை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டிய சுதந்திரவாளி நீர்தான் என்று சொல்லுகின்றாள். உடனே போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரத்தில் 12, 13 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? 3ஆம் அதிகாரம் 12, 13. நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். போவாஸ் சொல்றாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டிய சுதந்திரவாளியை ஒத்துக்கிறேன்.
என்னை விட நெருங்கின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கான். தொடர்ந்து வாசிங்க. ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற் காலம் மட்டும் படுத்துக்கொண்டு என்றான். இப்போ சொல்றார் போவாஸ், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய முறையான சுதந்திரவாளி தான். என்னை விட நெருங்கின ஒருத்தன் இருக்கான். நாளைக்கு அவனை கேட்போம். அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நடந்தது தெரியுமா? ரூத் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அதில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க. ரூத் 4:6. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். 8ஆம் வசனம். அப்படி அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான். மீட்டு கொள்ள வேண்டிய நெருங்கின சுதந்திரவாளி முடியாதுன்ட்டான். இப்போ யார் கல்யாணம் பண்ணிக்கிறார்? ரூத்தை, போவாஸ். மீனிங் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள நெருங்கின சொந்தம் நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணத்தினால முடியல நம்மளை மீட்டுக்கொள்ள. இப்போ யார் ஆயத்தமாயிட்டா? கிறிஸ்து நமக்காக ஆயத்தமானார். அப்படியானால் நியாயப்பிரமாணம் மாட்டேன் என்று சொன்னதை முடித்து வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்க நாம் கேட்போமா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது. நியாயப்பிரமாணமானது பலகீனமானது பயனற்றதாய் இருந்தது. வாசிங்க. மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. பழைய கட்டளை எதையுமே பூரணப்படுத்தவில்லை. தொடர்ந்து. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவால் வந்திருக்கிற இந்த உடன்படிக்கை தான் எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரா? நியாயப்பிரமாணம் சொல்லிச்சா? இயேசு கிறிஸ்து சொன்னார். நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. இயேசு பூரணப்படுத்துகிற நம்ம சுதந்திரவாளியாக இருக்கின்றார். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது உடன்படிக்கையாகி கிறிஸ்துவின் உடன்படிக்கை நிலைநிறுத்துவதற்கு முதலானதை நீக்கி போடுகிறார். நியாயப்பிரமாணத்தை நீக்கி போடுகிறார். புரிந்து கொண்டீர்களா? நியாயப்பிரமாணம் எதையும் பூரணப்படுத்தவில்லை. போவாசுடைய சரித்திரத்தில் படிச்சீங்க, நெருங்கின சுதந்திரவாளி ஒன்றை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கிறிஸ்து நம்மை மீட்டுக்கொண்டார். அப்படியானால் அறுவடையின் நாட்கள் தான் பெந்தெக்கோஸ்தே நாட்கள் என்றால் நினைத்து பார்க்கிறேன், எவ்வளவாய் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி என்னை மீட்டுக்கொண்டார். எத்தனை ஒரு அருமையான ரட்சிப்பு இது! இதை குறித்து நாம் கவலையற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன். மூன்றாவது குறிப்புக்கு வரலாமா? பெந்தெக்கோஸ்தே நாள் என்பது கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் யூத மார்க்கத்தின் பிறந்த நாள். புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா? திருச்சபையின் பிறந்த நாள். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். திருச்சபையின் பிறந்த நாள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கவனிக்கிறீங்களா, நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறபடி கிபி 30ஆம் வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திலே 7ஆம் தேதி அன்று ஆண்டவர் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார். வெள்ளிக்கிழமை அறையப்பட்டார், சந்தேகமே கிடையாது. அடுத்த நாள் என்னது? சனிக்கிழமை, ஓய்வு நாள். 7 ஓய்வு நாள் வரணும் இல்லையா? 7 × 7 49. அதுக்கு அடுத்து வருகிற என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை 50வது நாள். நடந்து என்ன தெரியுமா? இயேசு நமக்காக மரித்து, கவனிக்கிறீங்களா, உயிர் தெழுந்து 40 நாட்கள் பூமியில் இருந்து எல்லாருக்கும் தரிசனமானார். தரிசனமாகிட்டு ஒலிவ மலையில வச்சு சீஷரை பார்த்து சொல்றார், போங்க எருசலேம் போங்க, மேல் வீட்டறையில் காத்திருங்க,
வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்தாவி பெறுங்கள்னார். கவனிக்கிறீங்களா? 40 நாள் இயேசு தரிசனம் கொடுத்துட்டார், எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 10 நாள் காத்திருந்து ஜெபிக்கணும். 40 + 10 எத்தனை முடிஞ்சிருச்சு? 50வது நாள் நடந்தது என்ன? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து தரிசனமாகி கொண்டிருந்தார். அநேருக்கு தரிசனமானார் கிறிஸ்து. இப்ப வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். பெந்தைக்கொஸ்து என்னும் நாள் வந்த போது, புரியுது உங்களுக்கு? என்னென்ன 40 நாள் தரிசனமானாரு. ஒலிவ மலையில் வச்சு சீஷரை பார்த்து போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னாரு. இவங்க வந்து மேல் வீட்டறையில் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. 10 நாள் முடிஞ்சது. 50வது நாள் கவனிக்கிறீங்களா? பெந்தைக்கொஸ்து நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை என்று, என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை என்று வல்லமையாய் ஊற்றப்பட்டார். திருச்சபை சரித்திரத்திலே முதலாவது வால்யூம், மொத்தம் 8 வால்யூம் இருக்குது சர்ச் ஹிஸ்டரியில். ஃபஸ்ட்டு வால்யூமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேல் வீட்டறைக்கு வந்திருந்தவர்களில் 120 பேர் வந்திருந்தாங்க இல்லைங்களா? அதில் பெரும்பாலோர், எல்லாரும் இல்லை, பெரும்பாலோர் வெள்ளை வஸ்திரம் தரித்திருந்து வந்தார்கள் போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெந்தைக்கோஸ்துக்கார எல்லாரும் வெள்ளை வெள்ளையர்னு போடணுன்ற கொள்கையை கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்கிறது குறிப்பு புரியுது உங்களுக்கு? மட்டுமல்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? இந்த மே 19ஆம் தேதிக்கு வெள்ளை ஞாயிறு. என்ன அர்த்தமா? வெள்ளை ஞாயிறு, ஒயிட் சண்டே. இதை ஆங்கிலிக்கன் சர்ச்சில் கொண்டு வந்தாங்க, வெள்ளை ஞாயிறு. ஏன்னா ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் பெரும்பாலும் ஒயிட்டில் வந்திருந்தாங்க. அப்படி எல்லாரும் ஒயிட்டில் வந்ததாக சரித்திரத்தில் இல்லை, பெரும்பாலும் வந்திருந்தாங்க. ஆனால் ஒன்று, அதுக்காக எல்லாரும் வாரம் சர்ச்சுக்கு வரும் பொழுது வெள்ளை வெள்ளையேர்ந்த வரணும்னு சொல்லி சட்டாங்க கிடையாது. சிலருக்கு வெள்ளை உடை உடுத்தி கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், மழையும் துருளமாக இருந்தால் என்ன செய்வீங்க? வெள்ளை வெள்ளையர்னு புறப்பட்டு என்ன செய்வீங்க? பல வருடத்தில் வந்து நிற்பீங்க. வந்து நிற்கும் போது சேறு சகதி பயங்கரமாக இருக்கும். இங்கே தருமபுரியிலையாவது பரவாயில்ல, சிங்கார சென்னையை பொறுத்த வரைக்கும் வண்டியில் கிளம்புனீங்கன்னா சிங்கார சென்னை மகிமே ட்ரெஸ்ஸில் நிச்சயம் விளங்கிடும். ஆக வெள்ளை உடைதான் உடுத்த வேண்டும் என்று பைபிளில் இல்லாமல், உன் வஸ்திரங்கள் வெள்ளையாயும் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்க வேண்டும் என்று பிரசங்கி சாலமன் சொல்லுகிறார். அந்த கவனிக்க, உன் வஸ்திரங்கள் வெள்ளையாயும் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்னவென்றால் தூய்மையாக இருக்க வேண்டும் இருக்கு. அதனால நீங்கள் சபையை, காங்கிரிகேஷனை ஒரு கான்வென்ட்டாக மாற்றுங்கன்னு பைபிளில் கிடையாது. வெள்ளை உடை கட்டாயம் இல்லை என்று சொல்லுகிறேன். ஆக சில சமயத்தில் திருவிருந்து ஆராதனைக்கு வரும் பொழுது நான் சொல்லுவேன், எல்லாரும் இந்த நாள் என்ன செய்யுங்க? ஒயிட்டில் வாங்க. ஆனால் எல்லா திருவிருந்துக்கும் ஒயிட்டில் வர்றது நமக்கு முடிகிறது இல்லை. ஆக வெள்ளை உடை கட்டாயம் அல்ல. திருச்சபை சரித்திரத்திலேயே பெரும்பாலான மக்கள் இருந்ததாக இருக்க தவிர கட்டாயமாக்கப்படவில்லை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த குறிப்பிட்ட நாள் 40 நாள் தரிசனமானார். 10 நாள் காத்திருந்தாங்க. 50வது நாள் பெந்தைக்கோஸ்து நாள் வந்துச்சு. நடந்தது என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும். பலத்த காற்று போன்ற இடிமுழக்கம் போன்ற சத்தம் உண்டாகி கர்த்தருடைய வல்லமை மீது இறங்கி எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட காட்சியை பார்க்கின்றோம். அப்ப பெந்தைக்கோஸ்து நாள் என்ன உணர்த்துகிறது என்றால், நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? மிக முக்கியமான காரியம். கவனிக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பரிசுத்த அபிஷேகம் இருந்தால் தான் கிறிஸ்தவன்கிறதுக்கு சரியான அடையாளம். அபிஷேகம் பெற்றிருந்தால் தான், லிசன் கேர்ஃபுல்லி, அபிஷேகம் பெற்றிருந்தால் தான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமுமாய் இருக்கிறார். நாம் மீட்கப்படுவதற்கென்ற அச்சாரம் யாருதான்? பரிசுத்த ஆவியானவர் தான். வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம்
30ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த மீட்கப்படும் நாளுக்காகவே முத்திரையாக பெற்றிருப்பது பரிசுத்த அபிஷேகம். ஆக பெத்லகேம் திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து யாருக்கோ எவருக்கோ அனுப்பிச்சிடாதீங்க. ரகசிய வருகையிலே மீட்கப்படுவதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அச்சாரமாய் முத்திரையாய் காணப்படுகிறார். வீசா என்பது இல்லாமல் ஒரு நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லைங்களா? சில நாடுகளில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால வீசா இல்லைங்கிறான். ஆனால் உண்மையாக எடுத்துக்கிட்டால் சட்டப்படி அந்த நாட்டில் நம்ம போய் இறங்குவதற்கு தங்கி இருப்பதற்கு வீசா தேவைப்படுவது போல பரிசுத்தாவின் வல்லமை என்பது பல்லவத்துக்கு போகிற ஒரு அனுமதி என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தால்தான் ரகசிய வருகை வரும் பொழுது நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு காரியம் கவனிக்கிறீங்களா? எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். ஒரு காரியம் மறந்துடாதீங்க, அபிஷேகம் கூட இருக்கணும்னா கவனிங்க, அந்த ஆவியான துக்கப்படுத்தாதீங்க. எங்க கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கோ அங்க விடுதலை உண்டுன்றதை மறக்காதீங்க. எதில் விடுதலை கிடைச்சிருக்கோம்? சினிமா பார்க்குற பழக்கத்திலிருந்து, சிகரெட் குடிக்கிற பழக்கத்திலிருந்து, சீரியல் பார்க்குற பழக்கத்திலிருந்து, கவனிங்க, திருட்டுத்தனமாய் காசு சேர்க்கிற பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும். இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் கவனிங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லியும் திருட்டு புத்தி மாறல, கள்ளத்தனமாய் பணத்தை சேகரிக்கிற புத்தி மாறுவதில்லை, குறுக்கு வழியில் பணத்தை சேகரிக்கிற புத்தி மாறுவதில்லை. பெற்றிருக்கிற அபிஷேகத்தை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சவலை விட்டு சிம்சோனை விட்டு ஆவியால் விலகினது போல விலகிட்டார்னா பரிதாபமாய் காணப்படும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் சம்பாத்தியங்களிலே கவனமாக இருங்கள். திருட்டு காசு வேண்டாம், லஞ்சத்தின் காசு வேண்டாம், அநியாயமான திரவியங்கள் வேண்டாம். கிடைக்கிற காசு 40 ரூபாயோ அல்லது 400 ரூபாயோ 4000மோ பைசா, ஒரு சின்ன பைசா கூட அனாவசியமான பேச்சு வேண்டாங்கிறத கவனிங்க. நீ பைசா நமக்கு வேண்டாங்கிறதுல உறுதியாக காணப்படுங்க. சொத்து சுகங்களில் கூட கரெக்டாக இருங்க. விளங்குதுங்களா? சில பேர் கேட்பாங்க, உன் குடும்பத்தில் சொத்துக்களை விட்டு கொடுக்க மாட்டாங்களே, நீ எப்படி மக்கு மாதிரி உட்கார்ந்துருக்கேன்பாங்க. உண்மையிலேயே நமக்கு கடந்த காலத்தில் இருக்கிற கோத்தரங்க ஜாதி புத்தி இருந்தால் ரட்சிப்புகளை வந்திருக்க மாட்டோம். நாம் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். அபிஷேகம் பெற்ற மக்களுக்கு ஆண்டு விடுதலை கொடுக்கிறார். குறுக்கு வழியிலே எதையும் சேர்க்க வேண்டாம், உண்மையாய் காணப்படவும். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு தம்பி ஐசக் பெரியசாமிகிட்ட பிடிச்சிருந்த காரியம் என்னென்னா, இந்த பள்ளிப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் அப்போ இந்த பால் ஊற்றுற டெப்போ இருந்துச்சு. அந்த பால் கணக்கு எடுத்துக்கிட்டு இருந்த செந்தில் அப்படிங்கிறவன் 500 ரூபா கூட போட்டு கொடுத்துட்டான். தம்பி வந்து பார்க்குறாரு, கணக்கு உதைக்குது. நேராக திரும்ப போய் எனக்கு பணம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கேன்னு அவன் முடிக்கிறான். இந்த மாதிரி யாருங்க இந்த காலத்தில் சொல்லுவான்னா, கர்த்தர் அவர் கொடுத்த விசேஷ கிருபை அதுதான். ஒரு பைசா வேண்டாம். நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, விளங்குதுங்களா? ஆனால் ஒன்று கவனிச்சுக்கிடுங்க, பிஸ்னஸ்மேன் சொல்லிடாதீங்க. நியாயமான வருமானத்துக்கு உட்பட்ட பிள்ளையாக இருங்கள். இல்லைன்னா அபிஷேகத்தை இழந்து போவீங்க, வருகையில் பிரவேசிக்க முடியாதென்று அறிந்து கொள்ளுங்கள். பெந்தைக்கோஸ்தை நாள் அது அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாள்ங்கிறது மறக்கக்கூடாது. வாசிக்கலாமா? இது முதற் பலன்கள் சேர்க்கக்கூடிய நாள்ங்கிற கடைசி குறிப்புக்கு வருகிறேன். என்ன முதற் பலன்கள் வாசிங்க பார்ப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 28, 26 வாசிப்போம். அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற் கனிகளை செலுத்தும் பண்டிகை, முதற் பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பண்டிகை நாளது. ஒன்று கவனிக்கிறீங்களா? பெந்தைக்கோஸ்தை நாள் அப்படின்னா மன்னா கிடைக்க பெற்ற நாள். அப்போ என்ன? வசனத்தில் வாஞ்சியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், அறுவடையின் நாட்கள். எதை ஞாபகப்படுத்தது? ரூத்தின் சரித்திரத்தை. நம்முடைய சுதந்திரபாளியர் ஆண்டவராகிய இயேசு, அவர் நம்மை மீட்டு கொண்டார்னு பார்த்தோம். மூன்றாவது
ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள்னு பார்த்தோம். அப்படியானா அபிஷேக வாழ்க்கை நமக்கு தேவைன்னு பார்த்தோம். கடைசி குறிப்பு, நீங்களும் நானும் கவனிக்கிறீங்களா? ரகசிய வரியில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் நீங்களே முதற் பலன், நானே முதற் பலன். வாசிக்கலாம். எடுத்து நம்ம ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ரோமர் 16:5 வாசிப்போமா? அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். முதற் பலனாய் இருக்கிற என் பிரியமான எப்பனே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வருகைக்கு ஆயத்தப்பட்ட பிள்ளைகளை பவுல் சொல்லுகிறார், முதற் பலனாய் இருக்கிறார்கள். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 16:15 வசனத்தை வாசிப்போம். வசனம் 15. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனான ஸ்தேவானுடைய குடும்பத்தார் அகாயா நாட்டிலே முதற் பலனாக இருக்கிறாங்க. மீனிங் என்ன தெரியுமா? வருகைக்கு ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஐயா, நாமெல்லாம் எப்படி? வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளிலே நீங்களும் நானும் முதற் பலன்கள் ஆவதற்கு வார வாரம் சத்தியம் கேட்கிறீங்க. கர்த்தர் புதுப்பித்து கொண்டே வருகிறார். எதற்கு தெரியுமா? முதற் பலன்களாய் மாறுவதற்காக. சத்திய வார்த்தையை கொண்டு கர்த்தர் புதுப்பித்து கொண்டே வருகிறார். எதற்கு? முதற் பலன் ஆவதற்கு. அப்படியானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை வர இருக்கிறது. அது என்னது? ரகசிய வருகை. ரகசிய வருகை வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய பிரதான ஆசாரியர் 2ஆம் வானத்தில் இருப்பார். இந்த பூமி இருக்கிற எல்லாரிலும் நீங்கள் நானும் முதற் பலன்களாக அங்கே சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெந்தேகோஸ்தே பண்டிகை இருக்குமானால் ரகசிய வருகை. இறுதியிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? முதற் பலன்கள் நீங்களும் நானும். அப்படியானால் சத்திய வசனத்தினாலே புதுப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் சர்ச்சில் மட்டுமல்லையா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை தியானிச்சிங்கன்னா மன்னா விழுகிற ரெட்டிப்பாய் விழுகிற நாட்கள் இது. அதை அனுபவித்து கொள்ளுங்கள். 2, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை மீட்பதற்கு முடிந்த ஒரு சுதந்திரவாளியை காணப்பட்டார். மீட்டு கொள்ளப்பட்டேன். நியாயப்பிரமாணம் செய்யாததை கிறிஸ்து எனக்காய் செய்து முடித்தார். அடுத்தது, அபிஷேகம் ஊற்றப்பட்ட சபையின் பிறந்த நாள், திருச்சபையின் பிறந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். அப்படியானால் அபிஷேகம் பெற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். இறுதியாக முதற் பலனாய் சேர்க்கப்படுவதற்கு பெந்தேகோஸ்தே நாள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. விரைவில் இயேசு வருகிறார். விரைவில் பெந்தேகோஸ்தே பண்டிகை வர இருக்கிறது. இன்றைக்கு வருஷம் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வரும் நாட்களில் உண்மையான, இறுதியான, நித்தியமான பெந்தேகோஸ்தே பண்டிகை உண்டானால் அது ரகசிய வருகை. அதற்கென்று ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக ஜீவிப்போம். எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். எல்லா இடங்களிலும் உலகத்திலே திருச்சபைகளிலே இந்த மே 19ஆம் தேதியை பெந்தேகோஸ்தே பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை மனதில் நிலைநிறுத்திக் கொள்வோம். சத்திய வசனத்தினால் உங்களை மென்னியும் கர்த்தர் ஜெனிப்பித்திருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்று பாருங்கள். தேவனே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனத்தை நான் தியானிப்பேன். ஆண்டவரே, ரெட்டிப்பாய் மன்னா விழுந்து கொண்டிருக்கிற நாட்கள் அது. ரெட்டிப்பாய் மன்னா கிடைக்கிற நாட்கள் அது. ஆண்டவரே, இந்த 50வது நாளை பயன்படுத்தி கொள்ளுவேன். மட்டுமல்ல, அறுப்பின் நாட்கள் அப்பா நினைத்து பார்க்கிறேன். நியாயப்பிரமாணம் சாதிக்காததை எனக்காக சாதித்தீரப்பா. என்னுடைய சுதந்திரவாளியாக நீர் காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம்.
நியாயப்பிரமாணம் விடுதலையாக்க முடியவில்லை. ஆனால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உண்டு என்று காண்கிறோமே. அந்த விடுதலை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, அபிஷேகத்தால் நிரப்பமப்பா என்று கேட்போம். யார் யாருக்கு அபிஷேகம் தேவையாக இருக்கிறதோ பாரத்தோடு ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மன்னா ரெட்டிப்பாய் கிடைக்கப்பட்ட நாட்கள் ஏன் என்று பார்த்தோம். இந்த மன்னாவை கொண்டுதான், தேனிலும் தெளிதெளி ருசியாக இருக்கிற மன்னாவை கொண்டுதான், சத்திய வசனத்தினால் தான் எங்களை மறுபடி ஜெனிப்பித்திருக்கிறப்பா. முதற் பலனாக சேர்க்கப்படுவதற்காக தகப்பனே, எங்களுக்குள்ளாக வேத வசன வாஞ்சி அதிகமாய் ஊற்றுவீராக. வசனத்தின் ஆழத்தை கண்டுகொள்ளுகிற வாஞ்சையை அதிகமாக ஊற்றுவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளோடு கிருபை இருப்பதாக. நியாயப்பிரமாணம் சாதிக்காததை எங்களுக்காக சாதித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அபிஷேகம் வேண்டும் என்று எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மீதும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக. எவைகளில் விடுதலை என்று தவிக்கிறார்களோ அவைகளில் விடுதலையை தருவீராக. இப்பொழுது கிரியை செய்யும் அப்பா. அபிஷேகத்தால் நிரப்பும், பலத்தோடு எழுப்புதலை தாரும் அப்பா. கிருபையின் கருத்திற்குள் மறைத்துக் கொள்ளும். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் அல்ல பிதாவே, ஆமென்.